ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி ஆத்தூருக்கு பக்கத்தில் காமராஜர் அணைக்கு நியர்பையாக ஒரு 12 ஏக்கரில் ஒரு சூப்பரான விவசாய நிலம் விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கள்கிட்ட இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நேரம் கிடைக்கும்போது நீங்கள் பார்த்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம ஷோக்கில் போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஏரியாவுக்கு பக்கத்தில் காமராஜர் அணைக்கு போகக்கூடிய லைனில் தான் அமைஞ்சிருக்கு. மொத்தம் 12 ஏக்கருங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேணி இருக்குது, ஒரு போர் இருக்குது, ஃப்ரீ சர்வீஸோடு நமக்கு கிடச்சிருக்கு. இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 23 லட்ச ரூபா ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. விலையை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் கிடையாதுங்க. விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை எங்களால் எவ்வளோ தூரம் பேசி குறைச்சி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அடுத்ததாக இப்போ நம்ம இந்த இடத்துக்குள்ளே போய் இந்த இடத்தோட அத்துமால் மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு, இதுக்கு பக்கத்தில் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலை பார்ப்போம். இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆத்தூர் ஏரியாங்கிறது நல்ல ஒரு டெவலப்பான ஒரு சூப்பரான ஏரியாங்க. கிட்டத்தட்ட ஐபியோட ஏரியா. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தாலுகா ஆஃபீஸ் இருக்குது, கோர்ட் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பத்திர ஆஃபீஸ் இருக்குது. அது போக கனரா பேங்க் இருக்குது. இந்த மாதிரி நம்மளோட இடத்துக்கும் இந்த இப்போ நான் சொன்ன லொக்கேஷனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமே ஒரு 3/4 கிலோமீட்டர் தாங்க வரும். அந்த டிஸ்டன்ஸ்லேயே இந்த எல்லா ஃபெசிலிட்டிஸோடு இருக்கக்கூடிய ஒரு ஜோனில் தான் நம்மளோட இடம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் காமராஜர் அணைக்கு பக்கத்துலேயே நமக்கு கிடச்சிருக்குங்க. இடையில நான் உங்களுக்கு அந்த காமராஜர் அணையுமே டீட்டெயில்டாக காட்டுறேன். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீடியோவோட ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க. அதுதான் மெயின் பஸ் ரோடு. அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா டைரெக்டாக இந்த தென்னந்தோப்பு விஷுவலாக உங்களுக்கு வீடியோவில் தெரியும். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துக்கு வரதுக்கான மெயின் என்ட்ரன்ஸ் ரோடு அந்த கார்னரில் இருந்து தான் நம்ம வீடியோ ஷூட் பண்ணோம். அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தென்னை மரங்கள் நமக்கு தெளிவாக தெரியும். இப்போ கூட நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஊருக்குள்ளே போகக்கூடிய மெயின் பஸ்ஸு ரோடு தான். அதுக்கு அப்படியே பேக் சைடில் தான் நம்மளோட இடம் அமைஞ்சிருக்குங்க. இங்கே டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ளேயே தொடர்ந்து பஸ்ஸுகள் இருக்குது. ப்ரைவேட் பஸ் இருக்குது, கவர்மெண்ட் பஸ் இருக்குது. அது போக நமக்கு ஷேர் ஆட்டோ எல்லாமே நமக்கு கிடச்சிருதுங்க. மேக்ஸிமம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடியதை புரிஞ்சுக்க முடியும். வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து பார்க்குறவங்களுக்காக தான் டீட்டெயில்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதான் காமராஜர் அணை. காமராஜர் அணைக்கும் நம்மளோட இடத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமே ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம இந்த இடத்த ரீச் ஆகிடலாம். நிறைய பேர் டேமுக்கு பக்கத்தில் இடம் வேணும், அதே போல் நல்ல ஒரு டெவலப்டு ஏரியாவும் இருக்கணும், பின்னும் பிறகு நம்ம ரீசேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சாதாரணமாக ஒரு தோப்பே இன்றைக்கி 40 லட்சம் ரூபாய்க்கு குறைஞ்சி எந்த ஒரு தோப்புமே கிடைக்கிறது இல்லைங்க. இப்போ கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதிகபட்சம் ஒரு 3 வாரம் இருக்கும்னு வச்சுங்களேன், ஒரு தோட்டம் விற்றாங்க. 12 ஏக்கர் 26 லட்சம் ரூபாய்க்கு முடிஞ்சிச்சு. அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸில் தான் கோட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃபிக்ஸடு இல்லை, நெகோஷியபிள் தான். அடுத்ததாக இப்போ நமக்கு தார் ரோட்டில் இருந்து நம்மளோட இடத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 16 அடி பாதை செப்பரேட்டாக நமக்கு கிடச்சிருது. இப்போ இந்த கல் ஊண்டியிருக்காங்களா, இந்த கல்லுலேருந்து இந்த சைடும் ஃபென்சிங் போட்டிருப்பாங்க. செடி முளைச்சிருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இதிலேருந்து அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா அதிகபட்சமே ஒரு 100 அடி உள்ளே போனோம்னா போதும், நம்மளோட இடத்த நம்ம ரீச் ஆகிடலாம். இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா மொத்தம் ஒரு 4 கையெழுத்து மட்டும்தாங்க. 4 பேர் சைன் போட்டால் போதுமானது. ஒரு குடும்பத்தாலோட கையெழுத்து மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் இதில் கேணி இருக்குது. கேணியை பொறுத்த வரைக்கும் தண்ணிக்கு என்றைக்குமே நமக்கு குறைவு இருக்காது. 60 அடி வரைக்கும் டெப்த்து போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்களா, அந்த கல் முடிஞ்சதுலேருந்து நமக்கு அப்படியே இங்கே பொலி ஸ்டார்ட் ஆகுங்க. இப்படியே நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு எல் டைப்பில் இந்த இடத்தோட ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடச்சிரும். இந்த இடத்தோட மண் அப்படின்னு பார்க்கும்போது கரிசல் மண் பூமியாக நமக்கு கிடச்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் டேமில் இருந்து டைரெக்டாக தண்ணி வர்றதுக்கு தகுந்த மேனிக்க முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே பைப்லைன் கனெக்ஷன்லேருந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே முன்னாடி எல்லா தோட்டத்துக்காரங்களும் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட இடத்துக்கும் தண்ணி வர்றதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸோடு தான் இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னா அதை பயன்படுத்தலாம். இல்லைன்னா நமக்கு இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய கேணியே நமக்கு போதுமானதுங்க. அடுத்ததாக இந்த இடத்தோட அத்துமால் அப்படின்னு பார்த்தோம்னா
இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக உள்ளே நுழைஞ்சோம். லெஃப்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா தென்னை மரம் இருக்கும். அதே போல் ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அந்த தென்னை மரம் முடியுது பார்த்தீங்களா, அது வரைக்கும் ஃபுல்லாக வந்து முள்ளுக்காடு தான். அப்படியே நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து வந்துடும். இங்கேருந்து டைரெக்டாக நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் இந்த தென்னை மரம் வந்து முடியும். அந்த தென்னை மரம் முடிஞ்சதுலேருந்து அந்த சைடும் வந்து தென்னை மரம் இருக்கும். அந்த பொலி கணக்குக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் சுற்று வந்து நமக்கு வந்து தென்னந்தோப்பு தான். அதனால் நீங்கள் விஷுவலாக பார்த்தே தெளிவாக வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் ஒரு தோட்டங்கள் கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரேருங்க. அந்த வகையில் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு அவசர விற்பனையின் காரணமாக தான் நமக்கு வந்து சேல்ஸுக்கே வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த இடத்துல என்னென்ன விவசாயங்கள் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னந்தோப்பு வந்து வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாழை மரம் வைக்கலாம். உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எது வேணாலும் உருவாக்க முடியும். மக்காச்சோளம், தக்காளி, வெங்காயம், இந்த மாதிரி நிறைய விவசாயங்கள் வந்து இங்கே வந்து தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி நீங்கள் உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்த உருவாக்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸோடு நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்போ கூட நான் வீடியோவில் காட்டுறேன், பார்த்தீங்கனாலே தெளிவாக தெரியும் அத்துமால் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறது. இந்த தென்னை மரம் வரைக்கும் தான் நமக்கு வந்து புளி. அதே போல் அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தென்னை மரம் முடியுதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த தென்னை மரத்துலேருந்து பேக் சைடும் வந்து நமக்கு வந்து தென்னை மரம் தான். ஜூம் பண்ணி கூட காட்டுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிடும். அது வரைக்கும் அப்படியே எல் டைப்பில் இடத்தோட ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து கிடச்சிருது. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தென்னை மரம் முடியுது பார்த்தீங்களா, இங்கேருந்து முடிஞ்சோடனே அந்த 2வது போஸ்ட்டு மரத்தை தாண்டி வரைக்கும் நமக்கு வந்து வரும். அப்படியே கடைசி வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வந்து நமக்கு வந்து போயிடும். இடத்த பொறுத்த வரைக்கும் ரொம்ப காலமாக அவங்க யூஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அதனால தான் முள்ளுக்காடாக இருக்குது. இதை வாங்கி நீங்கள் ஜேசிபியை விட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இதில் தென்னங்கன்று வச்சிட்டிங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 5 வருஷம் கழித்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்குது. இங்கே மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மரம் குத்தகைக்கு வந்து 1000 ரூபா வரைக்கும் ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3500 மரம் தென்னந்தோப்பே வந்து உருவாக்கி அது மூலிமா ப்ராஃபிட்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் அதே மாதிரி உருவாக்கி நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் 7.5 HP ஃப்ரீ சர்வீஸ் வந்து கிடச்சிருது. அது மட்டும் இல்லாமல் கேணியை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி 60 அடி வரைக்கும் டெப்த் இருக்குது. போரும் வந்து போட்டிருக்காங்க. போரை பொறுத்த வரைக்கும் 710 அடி வரைக்கும் போர் வந்து போட்டிருக்காங்க. டாக்குமெண்ட் வைஸாக பார்க்கும்போது எல்லாமே நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து வச்சுருக்காங்க. இப்போ கூட ஒரு 35 லட்ச ரூபா வந்துட்டு கடன் இருக்குது. அது வந்து பேங்க்கில் வச்சுருக்காங்களாம். மேக்ஸிமம் பேங்க்கில் இருக்குது அப்படின்னாலே சொத்தில் வில்லங்க இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ டாக்குமெண்ட் வைஸாக எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாது. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கேணியை பொறுத்த வரைக்கும் 60 அடி டெப்த் இருக்குது. மேலே அப்படி தான் தண்ணி கூட இருக்குங்க. இப்போ கூட கல்லை தூக்கி போடுறேன், நீங்கள் தெளிவாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், நாளைக்கு வந்து பண்ணையாட்களை வச்சு நம்ம பார்க்க முடியுமா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேணாம். ஏன்னா இங்கே வந்து பெரிய ஊரே வந்து நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட வந்து வீடியோவோட ஆரம்பத்தில் காட்டியிருப்பேன், ஃப்ளாட் எல்லாமே லேஅவுட் எல்லாமே பிரித்து போட்டிருந்தாங்க. சென்ட் வந்து 1.5 லட்ச ரூபா வரைக்கும் வந்து போய்கிட்டு இருக்குங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இங்கே வந்து மேக்ஸிமம் வேலையாட்கள்லாம் இம்மிடியேட்டாக வந்து உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க. இல்லை குத்தைக்கு விடணுனாலும் கூட நீங்கள் தாராளமாக வந்து விட்டுக்க முடியும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமும் சொல்லிட்டேன். வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட் வரைக்கும் நிறைய இடங்கள் அப்லோடு பண்ணுறதுக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள். ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோ பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய ஆதரவுனால மட்டும்தான் எங்களுடைய சேனல் நாளுக்கு நாள் வந்து குரோத் ஆகிட்டே இருக்குது. அதுக்காக மறுபடியும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.